ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரே ரசம் சாம்பார்ன்ட்டு வைக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெஜ் சாப்பிட்றவங்க செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இதுக்கு நான் கீ புலாவ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கீ புலாவுக்கு 1.5 டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் ஸ்பைசஸ் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கீ ரைஸுங்கிறதால நெய் அதிகமாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு முழுசாகவே நெய் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஒரு 1.5 டம்ளர் அரிசிக்கு ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாதி பாதியாக ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறேன். நீங்கள் இப்போ கொஞ்சமாக தாளிக்கும் போது நெய் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சாதம் தம்முக்கு விடுறீங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதம் நெய் வாசனையோட. பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை. என்கிட்ட ஏலக்காய் இல்லைங்கிறதால நான் போடலை. ஒரு 2 ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட நான் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கீ புலாவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வறுபடட்டும். இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் கலந்து விட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இது நான் அடி பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இந்த புலாவ். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வறுபட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இவ்வளோ உப்பு போடுறேன். கடைசியாக நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு. நல்லா கலந்து விடுங்க. நல்லா வறுபடட்டும். இன்னும் இந்த கேரட்டு, பீன்ஸு, இந்த பட்டாணிலாம் கொஞ்சமாக இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக வறுபடட்டும். இப்போது புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வெஜ் கீ புலாவ் சொல்லுவோம் நாங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணாமல் கூட இந்த புலாவ் செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் ஆட் பண்ணி செய்கிறேன். வெஜிடபிள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருங்க. நல்லா ஊற போட்டு வச்சிங்கன்னா அரிசி நம்ம கீ புலாவ் ரொம்ப சாஃப்டாக வரும். தண்ணி எல்லாமே வடித்து போட்டுக்கிறேன். இப்போ நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசி கூட கொஞ்சமாக சூடு ஏறட்டும். இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி இப்போ இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். பாதி அரிசி வேகும் போது நீங்கள் உப்பு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து உப்போட அளவு கரெக்டாக வரும். பாருங்கள் இப்போ கொதிக்குது, நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு அரிசி வேகும் போது உப்பு செக் பண்ணுங்கள். உரைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் பாதி தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடியில் பழைய தோசை தவா வச்சுட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சிட்டு இப்போ வந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள் பாதி தண்ணி ட்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம தோசை தவா வச்சோன்னா கரெக்டாக வரும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு அடி பிடிக்காது. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் சாதம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சா நல்லாவே தம் ஆகிடும். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும், நல்லா இழுத்துக்கும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடுறேன். அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். பாருங்கள் கலந்து விட்றேன். கொஞ்சம் கூட தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சாப்பாடு வந்து இந்த புலாவ் வந்து சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே தொட்டுக்க இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக எப்போவுமே ரசம் சாம்பார் அப்படின்ட்டு வைக்கிறத விட கொஞ்சம் மாற்றமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். நான் இது கூட முட்டை வச்சுருக்கேன் வேக வச்சு. உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது கூட சப்பாத்தி, ரைத்தா, அப்புறம் வந்து கொண்டக்கடலை குருமா வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த கீ வெஜ் புலாவ் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஒயிட் சன்னா குருமா. இது கூட சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். இடியாப்பம், தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரைத்தா பாருங்கள் நான் ஸ்வீட் கார்னு, அப்புறம் வந்து கொஞ்சம் போமோகிரானட் போட்டு செஞ்சுருக்கேன், குக்கும்பர் போட்டிருக்கேன். இதுவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஃபுல் மீல் மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சண்டே அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட் இது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.